Vanakkam Guys, welcome back to our channel allintechtamil. 2021 நம்ம போடக்கூடிய ஃபர்ஸ்ட் வீடியோ தான். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸராக இருக்கலாம். அப்படி இன்ஸ்டாகிராம் யூஸராக இருக்கல யூடியூப் வந்து இன்ஸ்டாகிராம் டிக்ஸ் தேடுவீங்க, இல்லை இன்ஸ்டாகிராம் எப்படி ஹேக் பண்ணுறது, இல்லை இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்ட் மறந்துச்சுன்னா எப்படி அன்லாக் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எப்படி டெலிட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தேடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நிச்சயமாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு யூடியூப் வீடியோட கமெண்ட் செக்ஷனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Instahaxor, Instacrook இந்த மாதிரி சில வெப்சைட்டை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய யூடியூப் வீடியோட கமெண்ட் செக்ஷனில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Instahaxor, Instacrook இந்த ரெண்டு வெப்சைட் வச்சு நீங்கள் யாரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வேணாலும் கிராக் பண்ண முடியும், ஹேக் பண்ண முடியும். இல்லை உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டோட பாஸ்வேர்ட் நீங்கள் மறந்துட்டீங்கனாலே நிச்சயமாகவே அன்லாக் பண்ண முடியும், அதோட பாஸ்வேர்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கமெண்ட் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. எல்லாருமே எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட பாஸ்வேர்டை மறந்துட்டேன், நான் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் இதை அன்லாக் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் என் ஃப்ரெண்டோட இதை வந்து ஹேக் பண்ணணும்னு நினச்சேன், அதே மாதிரி நானும் நினச்சி ஹேக் பண்ணிவிட்டேன், என்னோட கசினோட தான் ஹேக் பண்ணிவிட்டேன், இந்த மாதிரி சொல்லி எக்கச்சக்க கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸில் இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டு நீங்கள் மறந்துட்டிங்கன்னா அப்படி அன்லாக் பண்ணுறது அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. நான் பல இது ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் மறுபடியும் எக்கச்சக்க கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த கமெண்ட்ஸ் பற்றி நானும் செக் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த வெப்சைட், இந்த மாதிரி வெப்சைட் இது மூலிமா நம்ம உண்மையாக ஹேக் பண்ண முடியுமா ஒரு அக்கௌண்ட்டை, இல்லை நம்மளோட பாஸ்வேர்ட் மறந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட் மூலிமா ஜஸ்ட் நம்மளோட பாஸ்வேர்ட் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிறத போய் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அதை பற்றி அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பார்த்து முடிச்சு வீடியோ பிடிச்சிச்சுன்னா கீழே கூடிய லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ணால் மறக்க ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எக்கச்சக்க வீடியோஸில் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வருது. ஸோ இதை செக் பண்ணி பார்ப்போம். நானும் போய் செக் பண்ணி பார்த்தேன். இந்த வெப்சைட்டோட பேர்னு பார்த்தீங்கன்னா Instahaxorனு ஒரு வெப்சைட் இருக்குது, Instahaxorனு ஒரு வெப்சைட் இருக்குது, Instahaxorனு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்க வெப்சைட் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. இந்த வெப்சைட் நீங்கள் ஜஸ்ட் சர்ச் பண்ணியோ இல்லை வெப்சைட் லிங்க் இருந்து நீங்கள் டேரெக்டாக உள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஜஸ்ட் உள்ளே போனீங்க அப்படின்னா சிம்பிளாக உங்களுக்கு ஷோ ஆகும். அதாவது மேலே உங்களோட யூசர் நேமை டைப் பண்ணுங்கள், இல்லை யாரோட இதை நீங்கள் ஓப்பன் பண்ணணுமோ அவங்களோட யூசர் நேம் அங்கே டைப் பண்ணுங்கள், கீழே உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி தான் சொல்லி போட்டிருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அவங்களோட யூசர் நேம் அங்கே கரெக்டாக டைப் பண்ணிங்கன்னா HSL அவங்க என்ன யூசர் நேம் டைப் பண்ணிட்டீங்களோ கரெக்டாக டைப் பண்ணிங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட் நேம், அவங்களோட அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இது எல்லாமே அங்கே ஷோ ஆகும். ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஷோ ஆகுமோ அதுவுமே இங்கே ஷோ ஆகும். இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ டேட்டா கலெக்ட் பண்ணுற மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லோட் ஆக ஆரம்பிக்கும். 0லேருந்து 100% லோட் ஆகிற மாதிரி ஆகும். இது ஆனதுக்கப்புறம் ஏதோ கீவேர்ட் நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோம், அது இது ரெயின்போ ஏதோ சம்திங் வரும். இந்த மாதிரி பேர் போட்டு அதுவும் நிறைய லெட்டர்ஸ் அங்கே வந்து மிக்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் 0 to 100 ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். இந்த இது 100% ஆனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல கிளிக் ஹியர் டு கெட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது போட்டிருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்ட் தெரிஞ்சிக்க முடியும்னு. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் நடக்குது. நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் ஒன்று ஹேக் ஆகுது. பட் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா வேற ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இங்கே என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் ஜஸ்ட் நீங்கள் இதெல்லாம் பண்ணி முடிச்சாது அங்கே ஒரு சில டாஸ்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த டாஸ்கில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களால் பாஸ்வேர்ட் பார்க்க முடியும்னு சொல்லி ஷோ ஆகும். இந்த இடத்துல தான் இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வருது. நீங்கள் யூடியூப்ல எக்கச்சக்க இதெல்லாம் பார்த்துருக்கலாம். எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் நிச்சயமாக வித்தியாசமான கமெண்ட்ஸ் இருக்கும். எக்கச்சக்க கமெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல தான் வருது. ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் போட்டிருக்கும். இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் காப்பி பண்ணி அங்கே பக்கத்துலேயே ஒரு யூடியூப் வீடியோ கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோ கிளிக் பண்ணி அங்கே போய் நீங்கள் கமெண்ட் பண்ணணும். இது எங்களோட ரோபோட் வந்து ஜஸ்ட் செக் பண்ணிக்கும், நீங்கள் கமெண்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் ஷோ ஆகும். இந்த மாதிரி சொல்லி காமிக்கும். நீங்களும் அதே மாதிரி என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் காப்பி கொடுப்பீங்க, பக்கத்தில் எந்த வீடியோ போட்டிருக்கோ அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்க, அங்கே போய் பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் சப்மிட் பண்ணிடுவீங்க. கமெண்ட்டை போஸ்ட் பண்ணிடுவீங்க. மறுபடியும் 2வது மொத்தம் 3 கமெண்ட்ஸ் நீங்கள் அதேமாதிரி பண்ண வேண்டியது இருக்கும் 3 வீடியோஸுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இது ஷோ ஆகும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. பட் ஃபைனலாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3தையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை அப்படிங்கிறது இருக்கும். அதை கிளிக் பண்ணோடனே உங்களோட யூடியூப் சேனல் பேர் என்ன, உங்கள் யூடியூப்பில் உங்கள் நேம் என்ன அப்படின்னு சொல்லி காமிக்கும். நீங்களுமே அதை டைப் பண்ணிவிட்டு கீழே வெரிஃபை கொடுப்பீங்க. பட் அந்த இடத்துல என்ன ஷோ ஆகும்னா, நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணல, எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணல, மறுபடியும் கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்லி காமிக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது மறுபடியும் வேற ஒரு 3 கமெண்ட்ஸும் வேற ஒரு 3 வீடியோ வரும். நீங்கள் மறுபடியும் அதை காப்பி பண்ணுவீங்க. பட் மறுபடியும் உங்களுக்கு வராது. இதே மாதிரி நீங்கள் நிறைய தடவை பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு பாஸ்வேர்ட் எதுவுமே ஷோ ஆகுது இந்த ஒரு விஷயத்தில். ஸோ நீங்கள் நம்ம சேனல் ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி நம்ம ஏற்கனவே 2 வீடியோஸும் ஏதோ போட்டிருக்கோம். ஐ திங்க் 2ன்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சேனல் ஸ்டார்டிங்கில் கவர்மெண்ட்லேருந்து ஃப்ரீ லேப்டாப் தராங்க அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் லிங்க் ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த லிங்கை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுலேயும் நம்ம சொல்லியிருப்போம் இந்த மாதிரி லிங்க் வரும், நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் இந்த இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த லிங்க் நீங்கள் 10 குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு லேப்டாப் போன்னு சொல்லி வரும். நீங்களே ஷேர் பண்ணீங்க, பட் லேப்டாப் வராது. நீங்கள் வெரிஃபை கொடுத்தாலும் நீங்கள் இன்னும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் காமிக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு வெப்சைட் பார்த்துருக்கோம். நீங்கள் நிறைய யூடியூப் வீடியோவில் பார்த்துருக்கலாம். இந்த வெப்சைட்டில் போய் நான் பல டாலர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கும். பட் அந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா உண்மையாக என்ன இருக்கும்னா அங்கேயும் இதே மாதிரி தான். நீங்கள் இது வந்து 10 யூடியூப் வீடியோவில் கமெண்ட் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு மணி சென்ட் பண்ணணும்னு சொல்லி காமிக்கும். நீங்கள் ஷேர் பண்ணிட்டு இருப்பீங்க, பட் மணி வராது. அதே டெக்னிக் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வெப்சைட்டில் போய்
ஹேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் ஹேக்கே பண்ண முடியாது. இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான் நிறைய கமெண்ட்ஸை, பட் கடைசி வரைக்கும் உங்களால் ஹேக் பண்ணவே முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஹேக் பண்ண முடியாது, அப்போ எதுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுறாங்க, ஏன் இந்த மாதிரி வெப்சைட்ஸ் இன்னும் ரன் ஆகிட்டு இருக்குது, இது மூலிமா இவங்களுக்கு என்ன லாபம்னு சொல்லி கேட்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு ரெவன்யூ வரும். இப்போ நீங்கள் இந்த வெப்சைட்டை ஒவ்வொரு தடவை போய் பார்க்கலும் அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு ரெவன்யூ போய்கிட்டே தான் இருக்கும், அவங்களுக்கு ஆட்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி நிறைய பேர் போய் பார்த்தாலுமே கொஞ்ச நாளைக்கு தான் அவங்களால சர்வே பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிராஃபிக் குறைய ஆரம்பிக்கும். இந்த டிராஃபிக்கை மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ண தான் இந்த மாதிரி உங்களுக்கு கமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு 100 பேர் போகிறீங்க, அந்த 100 பேரும் போய் ஒரு 50 பேர் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்கன்னு வைப்போம். அதில் ஒரு 20 பேர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த வெப்சைட் போவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு புது ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க உங்கள் மூலயமா. பட் நீங்கள் அதை ட்ரை பண்ணிவிட்டு நம்மளுக்கு வரலைன்னு சொல்லி வெளியே போயிடுவீங்க. பட் நீங்கள் பண்ண கமெண்ட் மூலயமா மறுபடியும் நிறைய பேர் வருவாங்க. இந்த மாதிரி வெப்சைட்டில் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டில் யாரும் போய் ஏமாற வேண்டாம். எந்த ஒரு வெப்சைட்னாலுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டையோ எதையுமே ஹேக் பண்ண முடியாது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு வெப்சைட்டில் போய் யூசர் நேம் டைப் பண்ணிட்டா. ஸோ அந்த மாதிரி ஹேக் பண்ணுற மாதிரி விஷயம் இருந்துச்சுன்னா இப்போ நம்ம அக்கௌண்ட் கூட இருக்காது, நம்ம அக்கௌண்ட்டுமே யாராவது ஹேக் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் தான். யாருமே இதில் போய் ஏமாற வேண்டாம். நீங்கள் ஏதாவது வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாலும் ஃபஸ்ட்டு அதை போய் ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலுக்கும் அதே மாதிரி தான் நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு, நான் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். உங்கள் சேனலுக்கு எதாவது கமெண்ட் வந்திருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் யூடியூபராக இல்லை அப்படின்னு நினச்சிருந்தாலுமே நீங்கள் எதாவது வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணியிருந்தாலும் அது நீங்களாக போய் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்த விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் பண்ணி கிளிக் பண்ணி லைக் பண்ணிடுங்க. உங்கள் இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நாம் கற்போம், பிறர் கற்பிப்போம்.